லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 23ஆம் தேதி முதல் மின்சார ரயில்களும் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு தென் மாவட்ட விரைவு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்த தகவல்களை வழங்க தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர், எழும்பூரிலிருந்து அஜய், கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து ரேவதி ஆகியோர் காத்திருக்கின்றனர். முதலில் தாம்பரம் செய்தியாளர் அப்துல் காதரிடம் தகவல்களை கேட்கலாம். அப்துல் காதர், தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் மிகப்பெரிய 3வது ரயில் நிலையமாக உள்ள தாம்பரம் ரயில் முனையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தாம்பரத்தில் இருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய நெல்லை மற்றும் நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய அதிவிரைவு ரயில்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று தினம் தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் மின்சார ரயில்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 55 மின்சார ரயில்கள் தினந்தோறும் இந்த தாம்பரம் கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படுகிறது. இந்த ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த மின்சார ரயிலை நம்பியே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் இருக்கின்றனர். செங்கல்பட்டில் இருந்து சென்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு பணிகளை மேற்கொள்ள வருவதாகவும் அதே போல தனியார் நிறுவனத்துக்கு வருவதும் இந்த மின்சார ரயில்கள் நம்பியுள்ளனர். இதனால் இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவது மிகுந்த ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருக்கின்றனர். குறிப்பாக இந்த முழுமையாக இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டாலும் பகுதி நேரம் இடங்களாக இந்த மின்சார ரயில்களை இயக்கவும் தென்னக ரயில்வே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பல்லாவரத்தில் இருந்து சென்னை கடற்கரை வரை அந்த பகுதியாக அந்த மின்சார ரயில்கள் ஒரு பக்கம் இயக்கப்படுவதாகவும், அதே போல் குடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு வரை மறுமார்க்கமாக அந்த ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்லாவரத்தில் இருந்து குடுவாஞ்சேரி வரை இந்த மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்லாவரம், குரோம்பேட்டை, சானிட்டோரியம், தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இந்த பகுதிகளில் மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் கடுமையான ஒரு அவதிக்குள் ஆக நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதை சரிக்கட்டுவதற்காக போக்குவரத்து துறையும் இந்த பகுதியில் அதிகமான ஒரு போக்குவரத்தை இயக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி. எனவே ரயில்கள் ரத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளதால் அந்த போக்குவரத்து நெரிசலையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்தில் இருந்து அப்துல் காதர். அடுத்ததாக எழும்பூரிலிருந்து அஜய், தென் மாவட்டங்களுக்கும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, ரயில் பராமரிப்பு பணி மற்றும் இந்த பராமரிப்பு பணியின் காரணமாக வருகின்ற 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட இருக்கிறதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை மார்க்கம் வரை இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்பட இருக்கிறது. 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் பராமரிப்பு பணி என்பது பல்வேறு ரயில் நிலையங்களில் நடைபெறும். அந்த வகையில் தான் 23ஆம் தேதிக்கு முன்னதாகவே அங்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி என்பது நடைபெறவிருக்கிறது. இந்த பராமரிப்பு பணியின் காரணமாக அங்கிருந்து இயக்கப்படக்கூடிய 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்ப காரணத்தினால் மிகுந்த இதில் பயணிக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி செல்வோர், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் மிகுந்த நிச்சயமாக சிரமத்திற்கு ஆளாகுவார்கள். இது போன்ற ஒரு சிரமம் ஏற்படாத வகையில் இதற்கு மாற்றாக 44 சிறப்பு ரயில்களையும் தென்னக ரயில்வே இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நம்ம குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை வழியாக 15 ரயில்களும், கடற்கரை பல்லாவரம் இடையே 15 மின்சார ரயில்களும், சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே 7 மின்சார ரயில்களும், செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி இடையே 7 மின்சார ரயில்கள் என மொத்தம் 44 மின்சார ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த
பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் அந்த ரயிலின் பாதுகாப்பு இந்த 2 காரணங்களுக்காகவே பொதுவாக இந்த பராமரிப்பு பணி என்பது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தான் தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த பராமரிப்பு பணியின் காரணமாகத்தான் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இயக்க வேண்டிய 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் குறிப்பாக இந்த ரயில் ரத்தின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என இங்கு செல்லக்கூடிய இந்த ரயில் பயணி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த 55 ரயில் ரத்து பண்ண போகிறாங்க அந்த 23ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும். இதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க சொல்லுங்கள். சார் நான் குரோம்பேட்டையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ரயில் ரத்து பண்ணுறதுனால எனக்கு பிரயாண நேரமும் அதிகமாகும். ரெண்டாவது இந்த காசும் டிக்கெட்டுடைய காசும் அதிகமாகும் அல்லது பயண தூரமும் அதிகமாகும். இப்போ பஸ்ஸில் போகணும் வேண்டுமென்றால் கோயம்பேடு போய் கோயம்பேடுலேருந்து மாறி செல்ல வேண்டும். இது என்றால் ஒரே ட்ரெயினில் இங்கேருந்து எக்மோரிலிருந்து நான் தாம்பரம் வரை செல்லும் ரயிலில் குரோம்பேட்டையில் இறங்கி விடுவேன். எனவே இந்த ட்ரெயின் ரத்து பண்ணக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாகும். மேலும் குறிப்பிட்ட டைமுக்கு ட்ரெயின் போய்விடும். பஸ்ஸில் போனால் பல டிராஃபிக்கள் இதாகும். மேலும் வண்டிகள் போனாலும் டிராஃபிக்கள் அதிகமாக கொண்டு இருக்கிறது. எனவே எங்களுக்கு இந்த மின்சார ரயில் ஒரு நல்ல இதாக இருக்கிறது. இதை ரத்து பண்ணக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காலை மாலை இரவு நேரங்கள்லாம் வரும்போது பாதுகாப்பாகவும் இருக்கிறது. பஸ்ஸில் வந்தால் அந்தளவு பாதுகாப்புகள் இல்லை. எனவே ரத்து செய்யக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ பராமரிப்பு பணி காரணமாக தான் இந்த ரயில்கள்லாம் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரயிலுக்கும் ஒரு ஸ்டேஷனுக்கும் பராமரிப்பு பணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது பராமரிப்பு பணி பண்ணணும் தானே? சார் பராமரிப்பு பணி பண்ணலாம். ஆனால் குறிப்பிட்ட டைமுக்கு ரத்து பண்ணி விட்டு அதற்கு பிறகு பராமரிப்பு பணி பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து அந்த 55 ரயில்களும் ரத்தாகும்னு சொல்லியிருக்காங்க. 55 ரயில்களும் எங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய நேரங்கள் சிரமமாகும். எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இல்லை குறிப்பிட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதை வைத்து ஏற்கனவே அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பராமரிப்பு பணி இயங்கும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் எங்களுக்கு எதுவும் பாதிக்காது. ஒரு நாள் மட்டும் பாதிப்பு என்றால் ஒன்றும் கிடையாது. இது இந்த 23ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பாதிப்பு என்பது பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் ரொம்ப பாதிப்பாகும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே இந்த பராமரிப்பு பணி செய்தால் இந்த இவ்வளவு நீண்ட நாட்கள் 23ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி என்ற ஒரு 20 நாட்கள் இடைவெளி என்பது இருக்காது. இந்த இடைவெளியின் காரணமாக பலர் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகுவார்கள் என்பதை தான் இங்கே இருக்கக்கூடிய பயணி நம்மிடம் சொல்லியிருக்கிறார். பள்ளி கல்லூரி செல்வோர், வேலைக்கு செல்வோர், அவசர காலங்களுக்கு செல்வோர் என அனைவருக்கும் நேர விரயம் என்பது மிகவும் நீண்ட நாட்களாக இருக்கும். இதற்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த பராமரிப்பு பணி மேற்கொள்ளலாம் அல்லது இரவு நேரங்களில் குறிப்பிட்ட நாட்களுக்கு இரவு நேரங்களில் இந்த பராமரிப்பை மேற்கொள்ள என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பயணியின் கருத்தாக இருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி அஜய். அடுத்ததாக கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து ரேவதி, தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்களும் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பொதுவாக சென்னையை பொறுத்தவரை பரபரப்பான லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்துக்கென்று சாலை போக்குவரத்து மட்டுமின்றி ரயில் போக்குவரத்து, மெட்ரோ ரயில் என பல்வேறு வகைகளிலும் போக்குவரத்துக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் ரயில் பயணிகள் அதிகப்படியாக பயணிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இந்த ரயில் பயணம் என்பது அடித்தட்டு மக்கள் வரை அனைவருமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 5 ரூபாய் முதல் கட்டணம் இருப்பதன் காரணமாக தினக்கூலியில் இருந்து அனைவருமே இந்த ரயில் பயணத்தை சுலபமாக பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது. அது மட்டுமின்றி சாலை போக்குவரத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கும் இந்த ரயில் போக்குவரத்து மிகவும் உபயோகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கும் மேலாக இந்த மேம்பாட்டு பணிகள் நடைபெற இருப்பதன் காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 நாட்களுக்கும் மேலாக இந்த பணிகள் நடைபெறுவதன் காரணமாக 55 மின்சார புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட இருக்கின்றன. இதன் காரணமாக தாம்பரம் சானிட்டோரியம், குரோம்பேட்டை உள்ளிட்ட வண்டலூர், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்களை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படுகிறது. அந்த 20 நாட்களுக்கு அவர்கள்
வழியில் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுவது என்றால் செங்கல்பட்டு, தாம்பரம், கூடுவாஞ்சேரி, திருமால்பூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நேரடியாக கடற்கரை ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரையான நாட்களுக்கு நேரடியாக ரயில் பயணம் இருக்காது. குறிப்பாக தாம்பரம் பகுதியில் இந்த ரயில் நிலைய பணிகள், மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கின்ற ரயில்கள் வரக்கூடாத சூழலால் பல்லாவரம் வரையிலும், அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரையிலும், அது மட்டுமின்றி கூடுவாஞ்சேரி முதல் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் மாறுதலாக இயக்கப்பட இருக்கின்றன. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 44 சிறப்பு ரயில்கள் இந்த பகுதிகளுக்கு இயக்கப்பட இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு ரயில் பயணிகள் பயணித்துக் கொள்ளலாம். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தாம்பரம், சானிட்டோரியம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் இதனால் பாதிப்படைவார்கள். குறிப்பாக இந்த சென்னை கடற்கரை பகுதியை பொறுத்தவரை வட சென்னை மக்கள், அது மட்டுமின்றி அருகிலேயே உயர்நீதிமன்றம் இருக்கிறது, தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடியவர்கள் மட்டுமின்றி பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல அலுவலகங்கள், நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு செங்கல்பட்டு, தாம்பரம் பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து பணிக்கு வருபவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு வருபவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சென்னையில் உள்ளே இருந்து வெளி பகுதிகளுக்கு தாம்பரம், செங்கல்பட்டு வரை நேரடியாக பணிகளுக்காகவும் படிப்புகளுக்காகவும் செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ரயில் மேம்பாட்டு பணிகளின் காரணமாக ரத்து செய்யப்பட இருக்கக்கூடிய மின்சார ரயில்களின் காரணமாக பாதிப்படைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு போக்குவரத்திற்கான நேரமும் அதிகமாகும், அது மட்டுமின்றி செலவும் அதிகமாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை பொறுத்தவரை வார இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்பொழுது 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற இருப்பதன் காரணமாக பலரும் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மின்சார ரயில்களில் பயணங்களை மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. காலை 9:30 மணி முதல் இரவு 10:40 மணி வரை என பல நேரங்களிலும் கூட இந்த போக்குவரத்து தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்து வருபவர்களுக்கும் கூட இந்த ரயில் போக்குவரத்து மிகவும் உபயோகமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த தாம்பரம் பகுதியில் நடைபெறக்கூடிய பணிகளின் காரணமாக அந்த 20 நாட்களுக்கு மேலாக பயணிகள் சிரமப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் சில மணி நேரத்திற்கு முன்னதாகவே அவர்கள் பணிகளுக்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு கிளம்ப வேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி வேறு ஒரு போக்குவரத்திற்கு அவர்கள் உபயோகமாக எடுத்து செல்ல வேண்டும். அதாவது சாலை போக்குவரத்து, ஆட்டோக்கள் மூலமாகவோ அல்லது பேருந்துகள் மூலமாகவோ அவர்கள் அந்த பகுதிகளை பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இந்த மின்சார ரயில் ரத்தின் காரணமாக. இதன் காரணமாக அவர்களுக்கு நேரமும் கூடுதலாக செலவாகும், கட்டணமும் அதிகமாக ஏற்படும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ரயிலில் இதன் மூலம் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ராமநாதபுரம் பகுதியிலிருந்து வரக்கூடிய ரயில் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது வேறு ஒரு ரயில் பாதையில் வருகிறது. மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய இந்த பாதை மட்டுமே இந்த நாட்களில் ரத்து செய்யப்படுகிறது. இதன் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் பயன்படுத்தக்கூடிய மக்கள் மட்டுமே பாதிப்படைகிறார்கள். அதுவும் அந்த குறிப்பிட்ட தாம்பரம், சானிட்டோரியம், ஊரப்பாக்கம், வண்டலூர் பகுதிகளை சார்ந்த மக்களை தவிர மற்றவர்களுக்காக சிறப்பு ரயில்களும் தெற்கு ரயில்வே தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.